ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் வருடத்தில் இந்த 12 மாதத்தில் மகரத்துக்கு ரொம்ப ஆப்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். 11 என்ற லாபஸ்தானத்தில் கிரகங்களின் அணிவகுப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய மகத்தான மாற்றங்களை தந்து அவங்கள சிகரத்தை தொட வைக்க போகுது. அருமை, அட்டகாசம், அபாரம், அமர்க்கலம் எத்தனை போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு 7.5 சனியை கடந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் கடந்து வந்த என் மகரத்திற்கு இப்போ ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கௌரவமும்
கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம். ஏன்னா இது வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கும். அதை வந்து எங்கேயும் முன்னிலைப்படுத்தலைன்னா இதால் வந்து இதுவே இருக்க முடியாது. மகரத்தை வந்து ஒருத்தவங்க கூட வச்சுருக்காங்கன்னா அதை வந்து இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நீங்களன்னா இது முடியுமா அப்படின்ட்டா போதும், அது சரண்டரு. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மகரத்துக்கு நல்ல தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பிஸ்னஸில், பொருளாதாரத்தில் முதலீடு, நல்ல ஒரு முதலீடுகளை செய்து கொள்வது ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். சுக்கிரன் 5-10 கூடையவர், நல்லா ஆட்சி மூலத்துரிவான பலம் பெற்று நல்ல ஒரு தொழிலை கொடுத்துட்றாருன்னு சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், இல்லை வாரிசு தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம்னாலும் எல்லாம் கிடைக்கிறது. இல்லை தொழிலே சரியாக அமையலாமா, விஆர்எஸ்லாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருந்தவங்களுக்கு நல்ல தொழில், ஹெல்த்து, வெல்த்து எல்லாத்தையுமே ரொம்ப இது வரைக்கும் வந்து நோயால் கஷ்டப்பட்டு கொண்டுதான் நல்ல வைத்தியங்கள் கிடைக்கும், புத்தி தெளிவாகும். இது வரைக்கும் குழம்பி போயிருந்தேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியலம்மா, தேவையில்லாத தப்பான முடிவெல்லாம் எடுத்து ஒரு செகண்டு நான் பண்ண தப்பு, இனி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சொன்னவங்களுக்கெல்லாம் அருமையான பாதை, அதில் அட்டகாசமாக பயணித்து அபாரமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல வந்து வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு பிஆர், உங்களுக்கான ஒரு விசா கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல தொழில் மேன்மை, தன வருவாய், வழக்கு வியாஜியங்கள்லாம் இருந்தால் அது தீர்வது, பெண்களுக்கு கேட்கவே வேணாம், கணவன் மனைவிக்கிட்டே இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்வது, எல்லாத்துலேயும் லாபம், நடக்கிற விஷயங்கள் ஒன்றொன்றும் வந்து மனநிறைவை கொடுப்பது, அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம். துவக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், துவக்கங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இனிமையாக கூடி வரும்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகி இருந்தால் கூட இன்னொரு காதல் மலரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை ஒரு சிலர் வந்து பேசி என்ன சொல்லுவாங்கள்ல, ஈருடல் ஓருடல் அமர்ந்தது, அதே போல் கணவன் மனைவி காதல் கனிந்து கற்கண்டாய் தித்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே சண்டைங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பிரிஞ்சிருந்தேன்னா அவரே வந்துடுவார் தேடிட்டு, ஐயையோ நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் எல்லாம் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். என்றைக்குமே 60 வயசுக்கு மேலே இருக்க தம்பதிகள்லாம் முதல்ல இந்த சண்டை போட்டுக்கிறதுலாம் விட்டுடுங்க. எப்போமா 60 வயசில் இப்போ 40 வயசை கடந்துட்டாலே நம்மளுடைய துணையுடைய தயவு நம்மளுக்கு தேவை. ஏன்னு வச்சுக்கோங்க, வயசில் நம்ம எல்லாமே ஆடிடுவோம். வயதான பிறகு நம்ம துணையை கணவன் யார் என்று எப்போது தெரியும்னா மனைவி முடியாத போது தெரியும், மனைவி யார் என்று எப்போது தெரியும்னா கணவன் கையில் பைசா இல்லாத போது தெரியும், இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. அப்போ இந்த காலகட்டம் கணவன் மனைவி நீங்கள் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து, ஏன்னா நம்மளுக்கு யாருமே கிடையாது, நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அவங்க தான் நம்மளுக்கு துணையாக இருக்கணும். முதல்ல ஒரு கணவன் மனைவி அவங்க உறவை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு நல்ல சிநேகிதனாக தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த உறவு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல உறவுகள் கிடைச்சா நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் கிடைச்சா நல்லா பணுவாய் இருக்கும். இதுதான் லைஃபோட தாத்பரியமே. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல பணம்னு ஓடுறோம். அந்த பணத்தோட அடிப்படையே இதுதான். இந்த 3 இருந்தால் தான் ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த 3ல் 1 இருந்தாலும் அந்த லைஃப் வந்து முழுமையான வாழ்க்கையாக இருக்காது. இந்த மாதம் நல்ல அருமை. அங்கே எங்கே என்ன இருக்காங்க பாருங்கள், 11ல் சூரியன், செவ்வாய், உங்களுக்கு புதன், சுக்கிரன் இணைஞ்சிரும் இந்த கூட்டணி. அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள். பிற்பகுதியில் 12க்கு செவ்வாய் போயிடும். எதில் மட்டும் கவனமாக இருக்கணும், பங்காளி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், இரவு நேர பயணங்களில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு குறைத்து கொள்ளணும். உறவுகள் வழியில் தொழில் செய்கிற இடங்களா, மற்றபடி தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமணமான உடனே புத்திர பாக்கியமாக கிடச்சிடும். இவ்வளோ நாள் திருமணம் அமையலைன்னா இப்போ அமைஞ்சிடும். கார்த்திகை மாதத்தில் டக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லிடும்ல, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே கிளி பார்த்துக்கிங்க. நம்மளுக்கு தான் இவ்வளோ நல்லது நடக்குதா, ஏன்னா இது வரைக்கும் நடக்கலை இல்லையா. இந்த மாதத்தில் இருக்க பிளானட்டரி பொசிஷன் அனைத்தும் எப்பயோ மனசில் நினச்சதெல்லாம் கூட இப்போ நீங்கள் எதிர்பார்த்துன்னு அப்போ நினச்சேன் தெரியுங்களா, அதற்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுங்களா, இப்போ நடந்துருச்சு, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நேரம் வந்து ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது எப்படி நம்மளுக்கு நாக்கில் இருந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு இனிப்பு இருக்கும், அந்த மாதிரி ஒரு இனிப்பு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இனிமையான தருணம் சொல்லுவோம்ல, சுகமே சூழ்க மகரத்திற்கு அவ்வளோ வந்து அருமையாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடு. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய ஆவினன், திரு ஆவினன்குடி பழனி முருகனை வந்து வியாழந்தோறும் நினைத்து பக்கத்தில் இருக்கிறவங்க போய் வழிபடுங்க. இல்லைன்னா இங்கேருந்தே தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சாம்பார் சாதம், எலுமிச்சமுங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி நம்ம பௌர்ணமி தோறும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கும் பொழுது ஏழை எளியவருக்கு, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, உதவி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நடக்கக்கூடிய மேஜிக்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மகரம் சிகரத்தை நிச்சயம் தொடும். மகர ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.